Hello viewers, welcome to TNPSC Shortcuts by Deepa. So in the video குரூப் 4 2025க்கான புது சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ஃபைனல் ஸ்கெடியூல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் அந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்னங்க, ஸோ நீங்கள் ஸ்கெடியூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லுங்கள், எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஃபர்தராக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 500. பட் நியூ இயர் வரைக்கும், அதாவது ஜனவரி 1 வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ 300 rupees ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆஃப்டர் ஜான்வரி 1 உங்களுக்கு வந்து இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து 500 மாறிக்கும். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு நியூ இயர் ஆஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 300 rupees ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜான்வரி 1க்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்சோட ப்ரைஸ் வந்து 500 rupees. ஓகேங்களா. சரிங்க. ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது 16 ஸ்கெடியூல், 16 வாரம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், 4 மாதம் மொத்தமாக உங்களுக்கு இந்த பேட்ச்லேருந்து ஒரு 1700க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 4 மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு 120 நாள் வருதா. ஸோ இந்த 120 நாளுக்குள்ளே, அதாவது குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் 30 நாள் வரைக்கும் எடுத்திருக்கீங்களேங்க, அதுக்கு முந்தின 5 நாளைக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேட்சோட டைம் வந்து முடிஞ்சிருங்க. அடுத்து ஒரு 2 weeks டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து வைப்போம். ஸோ அது வந்து ஏப்ரல் 30க்கு முன்னாடியே வந்து நடந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்களுக்கான காலம் மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 நாள் ரவுண்டாக வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்த எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம பேட்சோட ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே ஸ்மார்ட் அண்ட் ஈஸியான வேலை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ தமிழ் மொத்தமாக 7 யூனிட்டுக்கு 8 வாரம் எடுத்துக்கப்புறம், மேக்ஸ் 11 டாப்பிக்கு 6 வாரம் எடுத்துக்க போகிறோம். ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக வரும். மொதல் ஸ்கெடியூலில் தமிழ் இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்கெடியூலில் மேக்ஸ் இருக்கும், தேர்ட் ஸ்கெடியூலில் தமிழ், ஃபோர்த் ஸ்கெடியூலில் மேக்ஸ். இப்படி தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஜிஎஸ் வந்து 6 யூனிட்டுக்கு வந்து 15 வாரங்கள் எடுத்துக்கப்புறம். சரிங்களா. சரி, முதல் ஸ்கெடியூல் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து ஜான்வரி 5, அந்த எவ்ரி வீக் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா. அந்த வாரம் முழுவதுமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த படித்தது அத்தனை அந்த வார இறுதியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஸ்கெடியூலில் தமிழ் வந்து யூனிட் 1 ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம வீக்லி அப்டேட் கொடுக்கும்போதே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எதுவுமே தேடி பிடிச்சி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், என்ன படிக்கணும், எந்த பாடம் படிக்கணும், இந்த பாடம் முழுமையாக படிக்கணுமா இல்லை புக் பேக் மட்டும் படிக்கணுமா, எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். ஓகேங்களா. சரி, அப்போது தமிழில் வந்து யூனிட் 1 டெஸ்ட் இருக்கும். ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 பாலிட்டி மொத்தமாக 15 கேள்விகள் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அது வந்து ஃபஸ்ட் படிக்க போகிறோம். முதல் ஸ்கெடியூலில் 6, 7, 8ஆம் வகுப்பு பாடங்கள் முழுமையாக படிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். சரிங்களா. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. 6ஆம் வகுப்பில் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும், 7ஆம் வகுப்பில் ஒரு 6 பாயிண்ட் இருக்கும், 8ஆம் வகுப்பில் ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான். இங்கே ஒரு 2 லெசன், இங்கே ஒரு 5 லெசன், அவ்வளோதான். ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது கூடவே சேர்ந்து 11ஆம் வகுப்புக்கான புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டெஸ்ட் கொஷின் வந்து ப்ளேஸ் ஆகும். சரிங்களா. அடுத்து ஸ்கெடியூல் 2 பார்த்திங்கன்னா ஜான்வரி 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்திங்கன்னா இது ஒரு நாள், இது ஒரு நாள் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக நாங்களே வந்து கொடுத்துருவோம். ஜிஎஸில் வந்து பேலன்ஸ் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டும் 12th இருக்கக்கூடிய புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட். ஸோ நீங்கள் எந்தெந்த பாடங்களுக்கு புக் பேக், பாக்ஸ் படிக்கணுங்கிறது முதற்கொண்டு நம்மளே வந்து என்ன பண்ணிடுவோம், அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஸ்கெடியூல் 2ல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஸ்கெடியூல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 19 வந்து நடக்கும். அதில் தமிழ் யூனிட் 2, ஜிஎஸில் அடுத்த யூனிட் எக்கனாமிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்கனாமிக்ஸும் யூனிட் 9, அதாவது பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 9 தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரெண்டும் சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்திய பொருளாதாரம் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் 6, 7, 8, 9 வகுப்புகளுக்கான லெசன்ஸ் அதில் எல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடத்தில் கண்டென்ட்டே இருக்காது. சும்மா நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா பொது வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். இதில் அதே போல் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். அடுத்து ஃபுல்லாக 8th 9th மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஓரளவுக்கு பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய பாடங்களுக்கான புக் பேக்கு, பாக்ஸும் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா மேக்ஸில் எல்சிஎம், ஹச்சிஎஃப்பும், மிச்சம் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டுக்கான லெசன்ஸும் 12th புக் பேக், பாக்ஸ் கண்டென்ட்டும் ஜான்வரி 26 உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். இதுக்கெலாம் ஒரு வாரம் தேவைங்கிற அவசியமே வந்து கிடையாது இல்லைங்களா. இன்கேஸ் ரொம்ப ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரங்கிறது போதுமானதாக இருக்கும். அடுத்தது தமிழ் வந்து யூனிட் 3 வந்திருக்கும் ஸ்கெடியூல் 5 February 2. ஓகேங்களா. ஜிஎஸில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான 6th, 7th, 8th
அதாவது யூனிட் 5ல் 2 யூனிட் வந்து கவர் ஆகுதுன்னு சொன்னோமா. எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு. அப்போ பேலன்ஸ் டாபிக் என்னது? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் வரக்கூடிய 6, 7, 8ஆம் வகுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு 7 பாடம் வந்து நம்ம சொல்லிடுவோம். அதை படிக்க போகிறீங்க. எந்தெந்த பாடங்களுக்கு புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டுங்கிறதையும் நம்ம படிக்கணும். எது சொல்கிறோமோ அதை நீங்கள் படிச்சிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் 6ல் Feb 9 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் வந்து பர்சன்டேஜ் படிக்கணும். அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு 6 லெசன் வந்து நம்ம சொல்லிடுவோம். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். 6 லெசனா 7 லெசனா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சின்ன கண்டென்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் இந்த டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே பாலிட்டிலையும் படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. அப்போ மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து 7வது ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா Feb 16 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழில் யூனிட் 4 ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஜிஎஸில் யூனிட் 6 வந்து படிக்கணும். ஓகேங்களா? பழைய சிலபஸில் யூனிட் 8ஆக இருந்தது. இங்கே என்னவா இருக்குது? யூனிட் 6ஆக இருக்குது. 6, 7, 8ல் இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய பாடங்களை மட்டும் படிக்க போகிறீங்க. எந்தெந்த பாடத்துக்கு புக் பேக் பாக்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதை மட்டும் படிச்சுட்டு வர போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்கெடியூல் 8 வந்து பார்த்திங்கன்னா February 23 வந்து இருக்கும். மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸில் யூனிட் 6ல் மிச்சம் இருக்கக்கூடிய 9th 10th லெசன்ஸும் புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டும் நம்ம சொல்லக்கூடிய பாடங்களுக்கு படிச்சுட்டு வர போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது மார்ச் 2ல் ஸ்கெடியூல் 9 வந்து டெஸ்ட் இருக்கும். தமிழ் வந்து யூனிட் 5 வந்து படிக்க போகிறீங்க. ஜிஎஸில் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், இந்த 5 டாபிக் வந்து இதில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக தாங்க இருக்கும். எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. ஈஸியாக வந்து உங்களால் படித்து முடிக்க முடியும். சரியா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி பேட்சில் வந்து நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது ஸ்கெடியூல் 10 வந்து மார்ச் 9 இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ், தென்னிந்திய வரலாறு, இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இதுக்கான டாபிக்ஸ் வந்து லெசன்ஸ் நம்ம எங்கெங்கே இருக்குங்கிறத கொடுத்துருவோம். அதை மட்டும் படிக்க போகிறீங்க. சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங், லிட்டரலாக 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் 2 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 11 மார்ச் 16 வந்து நடக்கும். ஓகேங்களா? தமிழில் யூனிட் 6 வந்து படிப்பீங்க. ஜிஎஸில் யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி போக ஐஎன்எம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான 8th ஹிஸ்ட்ரியும் எந்தெந்த பாடத்துக்கு புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணுமோ அதை நம்ம சொல்லிடுவோம். அதை படிச்சுட்டு வந்துடுவீங்க. அடுத்து ஸ்கெடியூல் 12 மார்ச் 23ல் மேக்ஸுக்கு ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இந்த வீக்கோட மேக்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்து ஐஎன்எம்மில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10th ஹிஸ்ட்ரிக்கான பாடப்பகுதிகளும் 10th ஹிஸ்ட்ரியோட பாடப்பகுதி ஆல்ரெடி நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது போக எந்தெந்த பாடத்துக்கு புக் பேக் பாக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அடுத்த ஸ்கெடியூல் 13ல் மார்ச் 30 வந்து நடக்கும். தமிழில் யூனிட் 7. ஸோ இந்த வாரம் வந்து தமிழில் டெஸ்ட் இருக்காது. ஏன்னா யூனிட் 7 மெமரி பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 6 வரைக்கும், யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஜஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து டெஸ்ட் எழுதுறது. அதனால் வாரத்துக்கு ஒரு யூனிட் படிக்க வச்சோம். ஸோ இந்த யூனிட் 7க்கு உங்களுக்கு டைம் வந்து 2 வீக்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே தமிழ் இருக்காது, உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும்தான் டெஸ்ட் வந்து இந்த வாரத்தில் இருக்கும். ஸோ 10th ஜியோகிராஃபியில் முதல் 4 பாடங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஜியோகிராஃபி பார்த்திங்கன்னா மொத்தமே வெயிட்டேஜே வெறும் 5 கொஸ்டின் தான் வரும்ன்றதை நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ 10th ஜியோகிராஃபி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதுக்காக 6th-லேருந்து 9th நம்ம விடவும் முடியாது இல்லைங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோம், 2 வாரத்துக்கு 2 வகுப்பாக பிரித்து புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து யூனிட் 9லேயே ஒரு 3லேருந்து 4 10th ஜியோகிராஃபி பாடம் வந்து நம்ம படிச்சிருப்போம். மீதம் இருக்கக்கூடியதை மட்டும் படித்தா போதுமானது. சரிங்களா? அப்போ 10th ஜியோகிராஃபியில் முதல் 4 பாடத்தையும் 6லேருந்து 7 புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டும் ஸ்கெடியூல் 13ல் வந்து படிச்சிருப்பீங்க. ஸ்கெடியூல் 14 ஏப்ரல் 6ஆம் தேதி டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த யூனிட் 7 போன வாரமும் படிச்சிங்க, இந்த வாரமும் படித்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியில் 3 லெசனும் 9th 8th இருக்கக்கூடிய புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ சயின்ஸ்லேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக 5 கொஷின் மட்டும்தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்மார்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சிங்கனாலே குறைஞ்சபட்சம் 2 கொஷின் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். அதிகபட்சம் ஒரு 3 கொஷின் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதுவே போதுமானது. 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் அந்த வீக் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்கெடியூல் 15ல் ஜிஎஸில் சயின்ஸில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 10th வரைக்கும் புக் பேக் பாக்ஸ் மட்டும் பார்க்க போகிறீங்க. தமிழ் வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து ஸ்கெடியூல் 16 2 வாரம் கழிச்சு, அதாவது ஸ்கெடியூல் 15 ஏப்ரல் 13ன்னு கொடுத்துருந்தோமா. ஸோ ஸ்கெடியூல் 16 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபுல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க 200 கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் 16 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் 15லேயே உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுது. சரிங்களா?
ஸோ ஏப்ரல் 13ஓடவே உங்களுக்கு என்ன ஆகிடுது, சிலபஸ் முடிஞ்சிடுது. அடுத்து 25ஆந்தேதி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வர 2 நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிச்சிடுவீங்க. அடுத்து 28ஆந்தேதியில் இருந்து குரூப் 4 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவிஷன்லேயே தான் இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்டடி பிளான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூடவே டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜான்வரி 1க்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்சோட ஃபீஸ் வந்து 300 ருபீஸ் மட்டும்தான். ஜான்வரி 1க்கு அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்சோட ஃபீஸ் வந்து 500 ருபீஸ். ஓகேங்களா? அப்போ முடிஞ்ச அளவு நியூ இயர்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபர் அமௌண்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கே காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.